ஏ சக்தி, நான் உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல. பட் இதெல்லாம் நடந்த போது பயமா இருக்கு. யோசிச்சு சொல்லு. என்னடா சொன்ன? இந்த ஏரியா, அந்த ஏரியா, இந்த இடம், அந்த இடம். உங்களுடைய நடிப்புல வந்து நான் நிறைய பார்த்திருக்கோம். உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான நடிப்பு, நீங்க நடிச்சது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதான். ஒண்ணு நடிச்சு காட்ட முடியும். எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இப்ப லேட்டஸ்டா 2 போய்கிட்டு இருக்குது. சிவாஜி கணேசன் சாரோட கர்ணன் சீன் வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ண போறோம். ஓகேவா? பண்ணிடலாமா? ஆனா வெறுமணிக்கே கிடையாது. சோ நம்ம ப்ராப்பர்ட்டியோட நம்ம பண்ண போறீங்க. ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டீங்களா? ஓகே. இதே நம்ம வெளியில ப்ராப்பர்ட்டியோட இருங்க. வெளியில நம்ம மாத்திடுவோம். அந்த புதுப்பேட்டையில இருந்து ஒரு சூப்பரான ஒரு மொமெண்ட் நீங்க பண்ணி நாங்க பாத்துருக்கோம். அதை ஒன்று ஜஸ்ட் இப்போ ரீக்ரியேட் பண்ண முடியுமா? புதுப்பேட்டை தனுஷன் டயலாக் பேசுறோம். பரிகி பண்ணல உனக்கு யாரும் வேணுமே கிடைக்கியா? புராண ராத்திரி என் மண்டாடி சந்தோஷமா இருந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லலாம் இருந்தா இங்க ஒரு தோடி போயிட்டா, அங்க ஒரு தோடி போயிட்டா. ஏடா இது மரணம் சொல்லக்கூடாதா? மஞ்சள் இருக்கக்கூடாது, சந்தனம் இருக்கக்கூடாது. அப்படியே ஆழத்தை மனசில் அடையணும். மிமிக்ரிலாம் நீங்க பண்ணுவீங்கல்ல? மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. நீங்க மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கிடையாது. நிறைய வாய்ஸ் வந்து நீங்க மிமிக்ரில சும்மா நமக்கு தெரிஞ்சது ஏதோ 1-2 பண்ணிருப்பேன். அதை வச்சு அதுல ஒரே ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வாய்ஸ் பண்ணி பேச முடியுமா? மிமிக்ரி ரொம்ப தெரியாது. சும்மா ஒன்றும் இல்லை, பசங்க நிறைய விரும்புனது விஜய் சார் மாதிரி பேசுவேன். நாங்கள் அவர் ஒரு படத்துல பேசுவாரோ நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா இதை சொன்னேன். இது நிறைய பேருக்கு அப்படியே ரசனையா இருந்துச்சு. சார் இப்போ வந்து நீங்க உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய வந்து பயங்கர வைபா பண்ணிட்டீங்க. பட் உங்களுக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரொமான்டிக் ஒன்று ட்ரை பண்ணலாமா? கண்டிப்பா. ஓகே. ஸோ அலைப்பா இதுல வந்துட்டு மாதவன் பண்ணுவார்ல டைலாக், அந்த டைலாக் வந்து நம்ம வாட்டர்மெலன் அவருடைய வெஸ்டர்ன் பார்க்கலான்னு இருக்கோம். பண்ணிடலாமா? கண்டிப்பா. ஓகே. ஸோ உங்களுக்காக நாங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்திருக்கோம். இது ரோஸ். ஸோ அந்த டைலாக் பேரலாமா? ரோசான் பார்க்குறீங்களா? சக்தி, நான் உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல. பட் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. யோசிச்சு சொல்லு. நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுவோம் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அஜித் சார் வந்துட்டு ரேஸில் போயிட்டாரு, நம்ம விஜய் சார் வந்து அரசியல் போயிட்டாரு. ஸோ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? என்னடா சொன்ன? இந்த ஏரியா, அந்த ஏரியா, இந்த இடம், அந்த இடம், எல்லா ஏரியாவிலையும் இந்த வாட்டர் பிளான்ட் சார் கில்லி. ஸோ அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சாமி 2 சாமி படத்துல வந்து நம்ம விக்ரம் சார் பேசுவாருங்களா, அப்படியே கடைசி வந்து ஒரு வைப்போட சேர்ந்து ஒரு இதில் உட்காந்து அந்த மாதிரி ஒரு டைலாக் உங்ககிட்ட இருக்கு. கண்டிப்பா சார். அந்த வைப்ல சேரே உடச்சு பரவணும் அப்படி இருக்கணும். ஓகே. 1 சாமி 2 சாமி 3 சாமி 4 சாமி 5 சாமி 6 சாமிடா. டெபியூட்டி கமிஷனர் போலீஸ் திருநெல்வேலி சிட்டி. புதுண்டா சாமி. உண்மையிலே இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு நிறைய நடிப்பு. ஆமாங்க. இன்னொன்று நம்ம இன்டர்வியூல சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் 5 படங்கள் பண்ணியிருக்கேன். சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மக்களோட ஆதரவு, உங்களோட இன்டர்வியூ யூடியூப் சேனல்ஸோட ஒரு அங்கீகாரம், அதாவது இன்டர்வியூ எடுத்து போடுறீங்க இல்லையா, இது எல்லாமே என்னோட திறமையை வெளிக்காட்டுற விதமாக நல்ல விதமாக இருக்குது. பட் உங்களோட சேனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வானம் டாக்கீஸ் என்னோட தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். ஏன்னா பட் இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ மக்கள் வந்து வானம் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. கண்டிப்பாக நீங்கள் இன்னும் மென்மேலும் மாறணும்னு சொல்லிட்டு என்னுடைய சார்பாகவும் வானம் டாக்கீஸ் நேயர்கள் சார்பாகவும் வந்துட்டு மனதார வாழ்த்துக்கிறோம். நன்றி.